பிரதான வரலாற்று சின்னங்கள் அதிகமுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொல்லியல் துறை சார்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என திருச்சி வட்ட தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மத்திய அரசின் தொல்லியல் துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் உலக பாரம்பரிய வாரத்தினை முன்னிட்டு தஞ்சாவூரில் உலக பிரசித்தி பெற்றதும் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக விளங்கி வருவதுமான தஞ்சை பெரிய கோவிலில் உலக பாரம்பரிய வார விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் கலந்து கொண்டு உலக பாரம்பரிய சின்னங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் பாரம்பரிய விழிப்புணர்வு மரபு நடை பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல்லியல் துறை திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கூறும்போது, மத்திய அரசின் தொல்லியல் துறை திருச்சி வட்டத்தில் திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை 162 பாரம்பரிய பிரதான சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும், பிரதான சின்னங்கள் அதிகமாக உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர், சஞ்சய், தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியன் இண்டா, கௌரவ செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட தொல்லியல் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரியில் வரைக்கும் இருக்குது. ஒரு 162 புராதன சன்னங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். இதில் நாங்கள் இந்த முக்கியமான இடங்களையும் மேலும் கவனம் செலுத்துவோம். இது இல்லாமல் இதுவரை அதிகமாக கவனிக்கப்படாத வரலாற்று சின்னங்கள் இருக்குது. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அங்கே எங்களுடைய கவனங்கள் இந்த திருச்சி சட்டனுடைய கவனங்கள் அதிகமாக செயல்படும். அங்கே நான் கவனத்தை அதிகமாக காட்ட விரும்புகிறோம்.